அதே நேரத்தில் வேறு யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இயக்குது அப்படின்னும் போது அதையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு சட்ட அறிவு நமக்கு அவசியம். அப்படி இருந்தால் வழக்கறிஞரை கூட்டின்னு போகலாமா வேணாம் அப்படின்னு சொல்கிறது பரிசீலனை செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு வழக்கறிஞரோடு செல்வது மிக சரியாக இருக்கும். ஏனென்றால் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், போலி வழக்குகள் பதியப்பட்டிருக்குது, வழக்கறிஞரோட செல்லாதனால விசாரணைக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு அது ஒரு கைது நடவடிக்கையாக மாறி இருக்கிறத பார்த்துருக்குறோம். அதே மாதிரி லாக்அப் டெத்து பார்த்துருக்குறோம். இது போல் காவல் நிலையங்களில் பல விஷயங்கள் நடந்தது நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். இது எல்லா காவல் நிலையிலையும் நடக்குதா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி எல்லா காவலர்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனாலும் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குது. இது சம்மந்தமான வழக்குகளும் புகார்களும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அதனால் பொதுவாக காவல் நிலையம் செல்பவர்கள் ஒரு சாதாரண ரொம்ப எளிமையான விசாரணை அந்த வழக்கை பற்றிய எல்லா விவரமும் தெளிவாக தெரியும், பேசுவதற்கான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, பெரிய அளவில் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வழக்கறிஞரை கூட்டின்னு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பரிசீலனை செய்யலாம். ஆனால் வழக்கறிஞரை அழைத்து செல்வது எப்போதும் உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். இது என்னுடைய கருத்து தான். மேலும் இது போன்ற சட்டம் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சட்டம் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.